गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அதாவது பத்ரிநாத் யோசிக்கிறார். கலிஃப்நாத் இந்த ஸ்ரீகள் ராஜ்யத்துல இருந்து கிளம்பிட்டாருன்னா என்னையும் கூப்பிட்டு போயிடுவாரு. அதனால நம்ம கலிஃப்நாத்தை ராஜபோக வாழ்க்கையில ஈடுபடுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா யோசிக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா காலிஃப்நாத் தான் சிஷ்யங்கள்லாம் கூப்பிட்டு வேற ஊருக்கு போயிடுறாரு. இவர் போற ஊர் பாத்தீங்கன்னா கோபிச்சந்த் அந்த இடத்துல ராஜாங்கம் செய்யற இடத்துக்கு காலிஃப்நாத் தன் சிஷியரோட போறாரு. அப்போ இந்த கோபிச்சந்துக்கு தெரிய வருது, இவரு பெரிய மகான் போல இருக்கு, இவரு கூட எக்கச்சக்கமான சிஷ்யர்கள் வச்சிருக்காரு, இவரை நம்ம சந்திக்கணும் அப்படின்னும் போது இவர் கூட இருக்க அந்த தூதர்கள்லாம் அனுப்பிச்சு காலிஃப்நாத் இங்க என்னை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விடுறாரு. இதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கோரக்ஷ்நாத்தும் காலிஃப்நாத்தும் சந்திக்க நேரிடுது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சித்தியை சோதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சிஷ்யரோட காலிஃப்நாத் உட்கார்ந்து இருக்காரு, கோரக்ஷ்நாத்தும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ காலிஃப்நாத் என்ன பண்றாருன்னா ஒரு மரத்துல இருக்க மாங்காயெல்லாம் வர வைக்கிறாரு. இவங்க கோரக்ஷ்நாத்தும் காலிஃப்நாத் இவங்க சிஷ்யர்கள்லாம் அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னு கோரக்ஷ்நாத் கேட்கிறாரு, இவ்வளவு மாங்காய் மீந்து இருக்கு, இதெல்லாம் நம்ம என்ன பண்றது அப்படின்னு கோரக்ஷ்நாத் கேட்கிறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா காலிஃப்நாத்துக்கு கொஞ்சம் தாண்டது இருக்கு, அதை போகணும்னு சொல்லிட்டு கோரக்ஷ்நாத் இது மாதிரி கேட்கிறாரு, இந்த மாங்காயெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி காலிஃப்நாத் சொல்றாரு. ஏன்னா காலிஃப்நாத்துக்கு மாங்காய் வர வைக்கதான் தெரிஞ்சது, திருப்பி அந்த மரத்துல அனுப்ப தெரியல. உடனே கோரக்ஷ்நாத் மந்திரங்கள்லாம் ஜபிச்சு அந்த மாங்காய்களை திருப்பி மரத்துக்கே அனுப்பிச்சிடுறாரு. அப்பதான் இவர் தான் குரு யாரு, உங்களோட குரு யாரு காலிஃப்நாத் கேட்கும்போது என் குரு மச்சிந்தநாத் அப்படின்றார். அப்பதான் இவருக்கு தெரிய இவர் மச்சிந்தநாத்தோட சிஷ்யன் கோரக்ஷ்நாத்தா அப்படின்னு. அப்பதான் உன்னோட குரு யாருன்னு இவரு கேட்கிறாரு கோரக்ஷ்நாத். அதுக்கு காலிஃப்நாத் சொல்றாரு, என்னோட குரு ஜாலந்தர்நாத் அப்படின்றாரு. அப்பதான் கோரக்ஷ்நாத் சொல்றாரு, இது மாதிரி கோபிச்சந்திரன்ற உங்களோட குருவை சாணக்குவியில தள்ளிட்டாரு. நான் சந்திக்க நேரம் போது ஜாலந்தர்நாத் சொன்னாரு, என் சிஷியனை நீங்க பார்க்கும் போது காலிஃப்நாத் கிட்ட சொல்லுங்க நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. அதுதான் உங்ககிட்ட இதை சொன்னேன் அப்படின்னும் போது காலிஃப்நாத்துக்கு கோபம் வருது. அதுக்கப்புறம் காலிஃப்நாத் சொல்றாரு, நான் ஸ்ரீகள் ராஜ்யத்துக்கு போயிருந்தேன், உங்களோட குரு மச்சிந்தநாத்தை நான் பார்த்தேன், அங்க அவர் குடும்பமே நடத்திட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு மகனும் இருக்காரு, அந்த மகன் பேர் மீன்நாத் அப்படின்னு. கோரக்ஷ்நாத்தும் கோவரு, காலிஃப்நாத் நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது என் குரு அப்படின்றார். இல்ல கோரக்ஷ்நாத் நான் பார்த்தேன் அப்படின்றார். சரி நான் போய் என் குருவை சந்திக்கிறேன்னு கோரக்ஷ்நாத் கிளம்புறாரு. நானும் என் குருவை காலிஃப்நாத்தும் கிளம்புறாரு. காலிஃப்நாத் என்ன பண்றாருன்னா கோபிச்சந்தை போய் சந்திக்கிறார். சந்திக்கும் போது கோபிச்சந்த் என்ன பண்றாருன்னா, எவ்வளவு பெரிய மகான் இவரு, எவ்வளவு சிஷ்யர்கள் கூட வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னும் போது, என்னை எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு காலிஃப்நாத் கோபிச்சந்தை கேட்கிறாரு. இல்ல குருவே, நீங்க எனக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படின்றது. ஓ, உனக்கு நான் தீட்சை தரணுமா? என் குருவியே நீ சாணக்குவியில தள்ளிட்ட, இப்போ உனக்கு தீட்சை வர கேக்குதா அப்படின்னு. உடனே அதிர்ச்சி ஆறாரு கோபிச்சந்த். இவருக்கு இப்ப இந்த விஷயம் தெரியும், நம்ம பண்ண இந்த தப்பான விஷயம். அப்போ அங்க இருந்த கோபிச்சந்தோட அம்மா மைனாவதி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, என் புள்ள என் குருவை சாணக்குவியில தள்ளிட்டானா, இது சாத்தியமா, இது எப்படி நடந்தது அப்படின்னு அதிர்ச்சி ஆறாங்க. உடனே காலிஃப்நாத் கிட்ட சொல்றாங்க, நான் உன் சகோதரி, நீ எனக்கு சகோதரன், என் பிள்ளைய மன்னிச்சுட்டுப்பா, அவன் தெரியாத செஞ்சுட்டான், இந்த தப்பை நீ தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி மைனாவதி காலிஃப்நாத் கிட்ட முறையிடுறாங்க. உடனே காலிஃப்நாத்தும், நீங்க தப்பை உணர்ந்துட்டீங்களே, நான் உங்களை மன்னிச்சிடுறேன், என் குரு இருக்கிற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு இவர் கிளம்புறாரு. இன்னைக்கு இந்த கதை மூலம் இருக்கிற கருத்து பாத்தீங்கன்னா, கோரக்ஷ்நாத்துக்கு எல்லா சக்தியும் இருக்கு,
எல்லா மந்திரமும் தெரிஞ்சும் அமைதியா இருக்கிறாரு. ஆனா கார்மிக் நாத் வந்து மாங்காய்களை வர வைக்கிறாரு, திருப்பி அந்த மாங்காய் மரத்துக்கு அனுப்ப தெரியல. அதில் நம்ம வந்து எவ்வளோ கடவுள் மூலியமா சக்தி மந்திரங்கள் பயின்றாலும் நம்ம வந்து எப்பயும் அமைதியான நிலையில தான் நம்ம போகணும். நம்மளுக்கு மேல இன்னொருத்தர் இருக்காரு, அவர் தான் கடவுள். கடவுளுக்கு மிஞ்சது எதுவும் கிடையாது. அதனால கடவுள் தான் எல்லாமே. அதனால எவ்வளவு பெரிய நம்ம ஆளானாலும், எவ்வளவு பெரிய நம்ம வந்து கடவுள் அருளால் நம்ம மகான்கள் ஆனாலும் நம்ம அமைதியை எப்பயும் நிலைநாட்டணும், புத்தர் போல. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ். ஆதேஷ் ஹலக் நிரஞ்சன்.